பாத்திர வியாபாரிகள் சங்க புதிய தலைவராக TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்பு விழா இன்று புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் முன்னேற்றம் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேலும் அவருடன் செயலாளராக பரந்தாமன், பொருளாளராக சொக்கலிங்கம் மற்றும் துணைத் தலைவராக முகமது ஆரிஃப் என்கிற நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளுக்கு புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பொதுக்குழு கூட்டத்திற்கு வழக்கறிஞர் கோவிந்தராஜ் மற்றும் ஆடிட்டர் ராஜாராமன் முன்னிலை வகித்தனர். முன்னாள் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சாரி தலைமை தாங்கினார். கலைமாமணி பாவலர் திருஞானம் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள் இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விசாரணை கைதிகளான ரங்கராஜ் மற்றும் அமோல் ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை அதிகாரிகள் விரைந்து சென்று மோதலை தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவத்தில் அமோல் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவம் குறித்து சிறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ரங்கராஜ் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தி வந்ததாகவும் அது குறித்து அமோல் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் அமோலை தாக்கியதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தனியார் கம்பெனி மேலாளரிடம் ஆன்லைனில் ட்ரேடிங்கில் 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். தேங்காய் திட்டை சேர்ந்தவர் தனியார் கம்பெனியில் மேலாளராக உள்ளார். இவர் தனது Facebook பக்கத்தில் வந்த குவாண்டம் AI ஆட்டோ ட்ரேடிங் என்ற ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். தொடர்ந்து அதில் வந்த லிங்கை ஓபன் செய்து தனது விவரங்களை பதிவிட்டார். பின்னர் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் பெறலாம் என கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய ட்ரேடிங்கில் பல தவணைகளாக 36,10,000 ரூபாய் முதலீடு செய்தார். தனது முதலீட்டிற்கான லாபத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. இதேபோன்று புதுச்சேரி நபரிடம் 7,000-ம், மேட்டுப்பாளையம் பெண்ணிடம் 3,500-ம், கோரிமேட்டை சேர்ந்தவரிடம் 1,111 ரூபாய் என ஆன்லைன் ட்ரேடிங்கில் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்கள் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட்டில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய நலக்கூடம் வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கு 12,50,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி சாதனையை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் முன்னாள் MLA பாஸ்கர் தலைமையில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்ததையும் 4,399 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்த பெருமையையும் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் தலைமையில் ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமு பரிசுகளை வழங்கினார்.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் டார்லிங் வின்சி இந்திரா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் சரவணன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு 2025-26ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் ரொக்க பரிசு வழங்கி மாணவர்களை வாழ்த்து பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலியமூர்த்தி, ராமகிருஷ்ணன், திலீப், ஜானகிராமன், ரவி, பாபு, ராயப்பன் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முதியவர்களுக்கு பெட்ஷீட் மற்றும் காலணிகளை தொகுதியின் எம்எல்ஏ நேரு வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 60 வயது பூர்த்தியடைந்த அங்கன்வாடி மையங்களில் பதிவு செய்த முதியவர்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் பெட்ஷீட் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்வு உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு 60 வயது பூர்த்தியடைந்த முதியவர்களுக்கு பெட்ஷீட் மற்றும் காலணிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்தந்த அங்கன்வாடி மைய ஆசிரியர்களும் உதவியாளர்களும் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அரசு ஒதுக்கீட்டின் கீழ் இளநிலை செவிலியர் படிப்புகளுக்கான சேர்க்கை நுழைவுத் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள 2 அரசு செவிலியர் கல்லூரிகள் மற்றும் 11 தனியார் நர்சிங் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டிற்கான 558 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கையை சென்டாக் எனப்படும் மத்திய மாணவர் சேர்க்கை குழு பொது நுழைவுத் தேர்வு மூலம் நடத்தி வருகிறது. இந்த நுழைவுத் தேர்வில் பங்கேற்பதற்கான விண்ணப்பங்கள் சென்டாக் இணையதளம் வழியாக பெறப்பட்டன. மாநிலம் முழுவதிலும் இருந்து இந்த படிப்பிற்காக விண்ணப்பிக்க மாணவர்கள் பெரும் ஆர்வம் காட்டியுள்ளனர். அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் இருந்து 1660 பேரும், காரைக்காலில் இருந்து 472 பேரும், மாகே பிராந்தியத்தில் இருந்து 98 பேரும், ஏனாம் பிராந்தியத்தில் இருந்து 82 பேரும் என மொத்தம் 2312 மாணவ மாணவிகள் இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். மேலும் இந்த பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்வு வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று சென்டாக் நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த தேர்வு தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தேர்வு நடைபெறும் புதிய தேதி குறித்து மாணவர்கள் குழப்பமடைய தேவையில்லை என்றும் அது குறித்து முறையான அறிவிப்பு பின்னர் தனியாக வெளியிடப்படும் என்றும் சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் என்பவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள வருவாய்த்துறை அலுவலகத்தில் கீழூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகையன் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் குருமாம்பேட் பகுதிகளுக்கு கிராம நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்ததற்காக கூறப்படுகிறது. அந்த பெண்ணிடம் வாரிசு சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே சான்றிதழ் பெற முடியும் என கூறியதால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் சென்று நடந்ததை எடுத்து கூறினார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் முருகையனிடம் கொடுக்கும் பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரகளையில் ஈடுபட்ட வாலிபருக்கு நீதிமன்றம் நூதன தண்டனை வழங்கியுள்ளது. புதுச்சேரி புறநகர் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்ற இளைஞர் சில தினங்களுக்கு முன் லாஸ்பேட்டை பகுதியில் குடிபோதையில் நடுரோட்டில் நின்று கொண்டு அந்த வழியாக சென்ற பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட இடையூறுகளை கொடுத்து ரகளையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த லாஸ்பேட்டை போலீசார் சிலம்பரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கமான சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்காமல் போக்குவரத்து நெரிசல் கொண்டு ராஜீவ் காந்தி சதுக்கத்தில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை வடக்கு போக்குவரத்து போலீசாரோடு சேர்ந்து டிராபிக்கை சரி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இதனையடுத்து வேறு வழியில்லாமல் சொன்னபடியே நேற்று முன்தினமும் நேற்றும் வாகன புகைக்கு நடுவே செம பிஸியான ராஜீவ் சதிக்கத்தில் சிலம்பரசன் நின்று கொண்டு போக்குவரத்து போலீசாருடன் சேர்ந்து டிராபிக்கை சீர் செய்தார். இந்த நூதன தண்டனை சமூக வலைதளத்திலும் பரவி வருகிறது. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மொபைல் போன் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு மொபைல் போன் பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்த 18 முதல் 45 வயதுள்ள ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வரும் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். பயிற்சி 17ஆம் தேதி துவங்குகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கடந்த பல ஆண்டுகளாகவே பங்கேற்கவில்லை. தற்பொழுது அவர் புதுச்சேரி முதல்வராக பதவியேற்று சில வாரங்களே ஆன நிலையில் புதிய அமைச்சர்கள் 3 பேர் பதவி ஏற்காததால் மாநில அரசின் நிதி உட்பட அனைத்து இலாக்காக்களும் முதல்வர் ரங்கசாமியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த சூழலில் முதல்வர் ரங்கசாமி டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்லவில்லை. இதுகுறித்து புதுச்சேரி முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியில் இருப்பதால் பிரதமர் நரேந்திர மோடி நமது மாநில நலனை கருத்தில் கொண்டு முடிவு எடுப்பார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சார்பில் விரிவான நிதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.